ஒரு மாபெரும் ஒரு உலக சாதனையை நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்திருக்கிறார். அதாவது அரசு பதவியில அதிக நாட்கள் இருந்த ஒரு பிரதமர், அதாவது எந்த ஒரு முதல்வரும் எந்த ஒரு பிரதமரும் இந்தியாவிலேயே யாரும் இவ்வளவு ஆண்டுகள் இத்தனை நாட்கள் பதவியிலிருந்து ஒரு சாதனை படைத்ததில்லை. அதாவது கிட்டத்தட்ட 8940 நாட்களை தாண்டி வெற்றிகரமாக ஆட்சி செய்து வருகிறார். தொடர்ந்து 3 முறை ஹாட்ரிக் வெற்றியை தக்க வச்சிருக்கிறாங்க. 2014, 2019, இப்ப 2024 இன்னும் ஆண்டுகள் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை பாரத பிரதமர் அவர்களுக்கு மக்கள் நம்புறாங்க. மக்கள் வேற யாரையும் நம்ப தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாம இந்திய விடுதலைக்கு பிறகு பிறந்த ஒரு முதல் பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு சாதனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்தியா முழுவதும் தினமும் எங்கோ ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு 2 கல்லூரிகள் கட்டப்படுகிறது. கல்லூரிகள் மட்டும் இல்ல, பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பல்கலைக்கழகங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தினமும் 27 புதிய LPG கேஸ் மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 8 சர்வதேச தரத்திலான விமான முனையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் 3க்கும் மேற்பட்ட புதிய மெட்ரோ சேவை தளங்கள், மெட்ரோ தொடர்வண்டிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க, பாரதம் முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 32,000 கழிவறைகள் கட்டப்பட்டு வருகிறது. தினமும் பார்த்தோம்னா 22 ஸ்டார்ட் அப்ஸ், புதிய தொழில் முனைவர்கள் உருவாக்கப்பட்டு வருகிறார்கள். இது எல்லாமே நம்முடைய பாஜகவினுடைய சாதனை, பிரதமர் மோடி அவர்களுடைய சாதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்தியா விடுதலை அடைந்த பிறகு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்குது. அந்த 15ல 10 மோடிஜி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் உண்டாக்கப்பட்டிருக்கு. மீதி இது கிட்டத்தட்ட அடல் பிகாரி வாஜ்பாய்ஜி அவர்களால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆக எப்படி பார்த்துக்கிட்டாலும் உலக அளவுல இந்தியாவை பார்த்து ஒரு மதிப்பும் மரியாதையும், எதிரி நாடுகளுக்கு ஒரு அச்சமும் மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வந்திருக்கு. அதற்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிறது ஒரு கிள்ளுக்கீரை போல, இந்தியாவா அப்படி ஒரு நாடா அப்படிங்கிற மாதிரியான உருவம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலக தரத்துல அமெரிக்காவுக்கு இணையாக, ரஷ்யாவுக்கு இணையாக, சீனாவுக்கு இணையாக இப்படி நரேந்திர மோடிஜி அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாலே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை வருகிறது. அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நமக்கான உரிய பிரதிநிதித்துவம் உலக அரங்கில கிடைக்குது. அப்படின்னா அது எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், ஒரே பெயர், நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். சர்வதேச அளவுல பல்வேறு சாதனைகளை நம்ம சொல்லலாம். குறிப்பா ஜிடிபி கிட்டத்தட்ட 4.5 ட்ரில்லியன் டாலர் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, மிகப்பெரிய ஒரு உச்சத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்துலதான் அது சாதிச்சிருக்குது. ஜிடிபி மட்டும் இல்ல, வளர்ந்து வரக்கூடிய, அதிலும் குறிப்பா மிக வேகமா வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல முதல் 5 இடங்கள்ல, அதாவது 5வது இடத்துல இந்தியா இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா சர்வதேச அளவுல பொருளாதாரத்திற்கு பங்களிக்கக்கூடிய அந்த பட்டியலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் 10 இடங்களுக்குள்ள பாரதம், இந்தியா இருக்குது. இப்படி பல்வேறு சாதனைகளை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நமக்கு, நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அதிலும் இன்னும் குறிப்பா 24 மணி நேரம் பல்வேறு கிராமங்களுக்கும் கூட மின்சார வசதிகள் போயிருக்குது. குடிநீர் இணைப்புகள் இல்லாத கிராமங்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு சாதனைகளை நம்முடைய பாஜக அரசாங்கம், நரேந்திர மோடிஜி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இப்படி பல்வேறு சாதனைகளை நம்ம அடிச்சுக்கிட்டே போகலாம். மேட் இன் இந்தியா, பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களை இந்தியாவுக்கு வர வச்சது, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் அப்படிங்கறத உறுதி செய்தது. இப்படி பல்வேறு திட்டங்கள், பல்வேறு சாதனைகள் என்று நம்ம அடிச்சுக்கிட்டே போகலாம். எதிர்த்தரப்புல பார்க்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஒன்றுக்குமே இல்லாம இருக்குது. பாஜக இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்கள்ல ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 1-2 மாநிலங்களை தவிர.
மற்ற எல்லா மாநிலங்களிலும் பாஜக தான் ஆளுங்கட்சியா இருக்குது. ஆக தொடர்ந்து மக்கள் ஆதரவு தர தயாரா இருக்கிறாங்க. மக்கள் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தலைவராக இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் இருக்கிறாங்க.